ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்றைக்கி பிரின்சி ரெசிப்பியில் மே மந்த்து வெக்கேஷன்ஸ் வீடியோ அண்ட் அதே மாதிரி எங்கெங்கே போயிருந்தோம் அதை எல்லாமே கவர் பண்ணி ஒரே வீடியோவாக நினச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போடுவோம். வெக்கேஷன்ஸ் நம்ம ஒரு இடம் போகலை, ஒரு 4-5 ஊர் போயிருந்தோம். அதில் எங்கள் ஊர் கோயில் திருவிழா மே மாதம் 22ஆம் கொடியேற்றம். அதுக்கப்புறம் அந்த கோயில் திருவிழா 10 நாள் இருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமாக ஊருக்கு போகலை. அதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் எக்ஸைட் ஆகி கோயில் திருவிழாலாம் பார்த்துட்டு வரும்போது ஒரு சந்தோஷம் இருந்தது. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஃபேமிலிஸில் உள்ளவங்க எல்லாருக்கூடையும். ஸோ அந்த ஒரு 1 வீக் அவங்க கூட இருந்து அந்த திருவிழாலாம் பார்த்துட்டு அதோடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எங்கெங்கே போயிருந்தோன்னு சொல்கிறத தான் கவர் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே கவர் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன். தனித்தனி பிளேஸ்னால் நம்ம தனித்தனி வீடியோவாக கொடுக்கலாம். ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர் மாதா கோயில் ரொம்ப விசேஷமான மாதா கோயில். நல்லா அந்த கடல் பக்கத்தில் கோயில், அதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் 4 பக்கமும் சுற்றி வரைக்கும் வீடுங்க. ஸோ ரொம்ப அழகான ஊர். பட்டு அந்த மாதா கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். அது அவங்க எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அங்கேருந்து தெரியும். நம்ம அவங்கள ரொம்ப கூர்ந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம அம்மா பொண்ணு எப்படி நேருக்கு நேர் நின்று பார்ப்போமா, அந்த மாதிரி ஒரு அந்த ஈர்ப்பு அந்த இடத்துல வரும். அந்த மாதிரி ஒரு மாதா. ஸோ நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கிறதுனால எனக்கு தெரியும். நிறைய மிராக்கள் நடந்திருக்கு லைஃப்பில். நிறைய விஷயங்கள் அவங்க எனக்கு செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு 10 வருஷம் கழித்து இந்த திருவிழாவை நான் அட்டன் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் அவங்கள பார்த்ததில்ல. மே 22ஆம் கொடியேற்றுவாங்க கோயிலில். அதே மாதிரி 10 நாள் திருவிழா. லாஸ்ட்டு அந்த 30ஆம் 31 அந்த டேட்டில் மாதாவை தேரில் வச்சு சப்பரம் தூக்குவாங்க. ஸோ 2 மாதாவையும் ஒரே மாதிரி கொண்டு டேர்ன் பண்ணி அந்தோனியார் கோயில்கிட்ட நிப்பாட்டி, ஸோ அதை எல்லோரும் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே அந்த சப்பரத்தை இழுத்து கொண்டு மாதாவுக்கிட்ட வேண்டியிருக்கவங்க காணிக்கை செலுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக நடக்கும். கண்டிப்பாக நீங்களும் அந்த சைடில் இருந்திருக்கீங்கன்னா கமெண்டில் எங்களோட பேசுங்க, சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன மிராக்கள்லாம் நடந்திருக்குன்னு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் விசேஷம். அப்படின்னா அடுத்த வருஷம் மே மாதம்தான் இந்த திருவிழா. ஸோ இந்த மே நான் மிஸ் பண்ணாமல் பார்த்த மாதிரி உங்களுக்கும் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்டில் எங்கூட ஷேர் பண்ணுங்கள்.
தாத்தா போயாச்சு. தாத்தா